அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பல்வேறு அண்மை தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றது. விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரன் குறித்து புதிய தகவல் வெளியாகிறது. குறிப்பாக அன்றைய தினம் அவர் அங்க இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்துடைய வளாகத்திற்கு அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு நடந்து சென்றதாகவும், குறிப்பாக காவல்துறையிடம் சிக்காமல் இருப்பதற்காக தன்னுடைய செல்போனை பிளைட் மோடில் வைத்திருந்ததும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர் அங்கிருந்து யாரிடமோ பேசுவது போல் அவர் நாடகம் ஆடியதும் காவல்துறை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த நபரிடமும் அவர் பேசவில்லை என்பதை காவல்துறை உறுதி செய்திருக்கார்கள். அவருடைய செல்போன் பிளைட் மோடில் வைத்து அந்த டவர் லொகேஷன் தெரியாமல் இருப்பதற்காக அவர் இது போன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கார். அங்கு மற்ற ஒரு நபரிடம் பேசுவது போல் அவர் நாடகம் ஆடியிருப்பதும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர் அந்த பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு நடந்து செல்லும் போது சிசிடிவி கேமராவில் சிக்காமல் இருப்பதற்காக தன்னுடைய முகத்தை மூடி சென்றிருப்பதும் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளில் தெளிவாக பதிவாயிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அவர் பழைய குற்றவாளி என்பதால் காவல்துறையுடன் அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போதே இவர் ஞானசேகர் தான் என்பதை உறுதி செய்திருப்பதாகவும், ஞானசேகரனை பிடித்த பின்னர் வீடியோ கால் மூலம் அந்த மாணவி, பாதிக்கப்பட்ட மாணவி ஞானசேகரனுடைய அடையாளத்தை உறுதி செய்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாணவி இந்த பாலியல் வன்கொடுமை நடந்த பின்னர் அன்று இரவு முழுவதும் அறையில இருந்து அழுது கொண்டிருந்ததாகவும், பின்னர் அடுத்த நாள் காலையில தோழிகளிடம் நடந்த சம்பவம் குறித்து தெரிவித்ததாகவும், தன்னுடைய வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவு செய்து விடுவதாக மிரட்டியது குறித்து அழுது கொண்டிருந்ததாகவும், அதனை அடுத்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தான் முதலில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்திருக்கார். உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு முதற்கட்ட விசாரணை காவல்துறையினர் பகலிலேயே, அதாவது நேற்று முன்தினம் காலையிலேயே விசாரணை தொடங்கியிருக்கார்கள். அங்கிருக்கும் மாணவர்கள் மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய மற்ற நபர்களை எல்லாம் குறித்து விசாரணை நடத்தி அவர்களிடமெல்லாம் அந்த மாணவியை காட்டி அடையாளம் காட்ட சொல்லியிருக்கார்கள். ஆனால் யாரும் காரணத்தினால் வெளியில் இருந்துதான் குற்றவாளி உள்ளே வந்திருக்கிறார் என்று உறுதி செய்த பின்னர் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார்கள். சிசிடிவி காட்சி முகத்தை மூடிக்கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகியுள்ளது. அந்த அடிப்படையில் தான் ஞானசேகரன் தான் குற்றவாளி என்பதை உறுதி செய்த பின்னர் அவரை கைது செய்திருக்கார்கள். ஞானசேகரன் பல மாணவிகளிடம் இவர் இது போன்று அத்துமீறி நடந்திருப்பதும் விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு சம்பவத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனால் அப்போது அவர் நகையையும் அந்த மாணவிகளிடம் பறித்து சென்றிருப்பதால் நகையை வழிப்பறி வழக்கில் மட்டும் பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். தொடர்ச்சியாக பல வீடியோக்களையும் அந்த ஞானசேகரனுடைய செல்போனிலிருந்து காவல்துறை கைப்பற்றிருக்காங்க. அவருடைய செல்போனை சைபர் ஆய்வகத்திற்கு ஆய்வுக்காக அனுப்ப காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் தற்போது தெரிய வந்திருக்கக்கூடிய தகவல், ஒரே ஒரு நபராக தான் ஞானசேகரன் சென்றுதான் இந்த பாலியல் கொடுமை செய்திருப்பதும் செல்போனில் பேசி நாடகம் என்பதும் காவல்துறை தற்போது விசாரணையில உறுதி செஞ்சிருக்காங்க. சிக்காமல் இருப்பதற்காக பிளைட் மோடில் அவர் எப்பொழுது வெளியே சென்றாலும், இது போன்ற சம்பவத்திற்கு சென்றாலும் பிளைட் மோடில் தன்னுடைய செல்போனை விடுவதாகவும், காவல்துறையிடம் செல்போன் டவர் மூலம் சிக்காமல் இருப்பதற்காக இது போன்ற ஒரு யுக்தியை கையாண்டிருப்பதும் காவல்துறை விசாரணையில தெரிய வந்திருக்கு. தேவப்பிரியன் கோகுல், இவருடைய நடவடிக்கையில தொடர்ச்சியாக ஒரு செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவத்தில் நிறைய விஷயங்களை ஒரு நேர்த்தியா பண்றதா காவல்துறை தரப்புடைய எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஃப்ளைட் மோட் போட்டிருக்கிறது, அவங்களுடைய டீனுக்கு வீடியோ அனுப்பிடுவேன், அவங்க பேரண்ட்ஸ் நம்பரில் அவங்க பொண்ணுடைய பாதிக்கப்பட்ட பெண்ணுடையிட்டேருந்து அவங்களுடைய பெற்றோர்கள் நம்பர் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவருடைய எந்த அளவுக்கு ஒவ்வொரு குற்றத்திலிருந்து நிறைய படிப்பினை கற்றுக்கொண்டிருக்கார் அப்படின்ற விஷயம் தெரியுது. இத்தனை விஷயமும் அவருக்கு எப்படி பண்ண முடிந்தது அப்படின்றது காவல்துறை விசாரிக்கிறாங்க அப்படின்ற தகவலும் இருக்கு. உங்களுடைய தகவலுக்கு நன்றி கோகுல்.